நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் பூரா நம்ம பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற ரவுண்ட் பிறமொழி பாடல்கள் சுற்று, அதர் லாங்குவேஜஸ் ரவுண்ட். சூப்பர்மா. அப்ப வந்து ரொம்ப டஃப்பா இருக்குமே இந்த ரவுண்டு. ஆமா, ஏன்னா நம்ம குழந்தைகள்லாம் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து தமிழ் பாடல்கள் மட்டும் இல்லாம மற்ற பாடல்களும் சூஸ் பண்ணி பாட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லாங்குவேஜஸ்ல பாடுறாங்க, பேசுறாங்க, ஆடுறாங்க. பார்க்கறதுக்கு அமேசிங்கா இருக்கு. இட்ஸ் an all together wonderful experience அப்படின்னே சொல்லலாம். நம்ம பசங்க மட்டுமா, ஜட்ஜஸ் தான் அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல எடுத்து விடுறாங்க பாருங்க சைடுல. அது மட்டும் இல்லாம நம்ம அனந்த் சாரும் வந்து அடிக்கடி நம்ம டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்து நம்மள வந்து என்ஜாய் பண்ணிட்டு வச்சிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்ன ஞாபகம் வருது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்க்குள்ள இறங்கிடலாமா? கண்டிப்பா இறங்கிடலாம். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்க்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our judges for today. வெல்கம் பேக் சுபாஜி. ചിത്ര ചേച്ചിക്ക് സ്വാഗതം. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. మనో గారుకు సుస్వాగతం. చాలా సంతోషం. సూపర్ సింగర్ జూనియర్ 3 అద్భుతమైనటువంటి ఈ గాన స్వర్గంలోకి మమ్మల్ని పిలిచినందుకు మేము ఎంతో ఆనందపడుతున్నాం, ఆస్వాదిస్తున్నాం, స్వాగతిస్తున్నాం. Thank you. And let's welcome India's leading voice expert Anand ji ki swagat hai. धन्यवाद धन्यवाद. Okay markups. இந்த பிறமொழி பாடல்கள் சுற்றுல யார் ஃபர்ஸ்ட் வந்து பாட போறாங்க? இன்னைக்கு யார் ஆரம்பிச்சு கொடுக்க போறாங்க? இன்னைக்கு வந்து பாட போறாங்க ஒரு டெரரான சிங்கர்மா. அவங்க வந்து அவங்க மத்தவங்க கிட்ட பேசுறதுல அந்த அளவுக்கு ஒரு டெரர். பாடுனாங்கன்னா ஒன்னும் பயங்கர டெரரா இருக்கும். ஆக்சுவலி அவங்களுக்கு நாங்க புதுசா இன்னொரு பேரும் வச்சிருக்கோம். மன்னார்குடி தானே அவங்க ஊரு? மன்னார்குடி தான். எஸ், மன்னார்குடியின் மிமிக்ரி ராணி. மன்னார்குடியின் மிமிக்ரி ராணி. ஓ, பயங்கர டங் ட்விஸ்டிங்கா இருக்கே. கூப்பிடலாமே அவங்கள. So let's welcome Anu. அனு, என்ன பாடல் தேர்ந்தெடுத்து? சத்யம் சிவம் சுந்தரம். ஓ, நைஸ் சாங். ஓகே. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ்லாம் என்னென்ன? மலையாளம், தமிழ், இங்கிலீஷ். ஓகே, ஸோ ஜட்ஜஸை பார்த்து மலையாளத்தில் நல்லா பாடுவேன் ஜட்ஜஸ், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ഞാൻ നന്നായിട്ട് പാടും. അങ്ങനെ പാടണം. നന്നായി പാടും. ஓகே, ஆல் தி பெஸ்ட். What are you going to tell மனோஜ்? என்ன சொல்ல போறீங்க? மனோஜ் சார் பார்த்து பயமா இருக்கு. பாவனாவை பார்த்து பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா எங்களால ஒத்துக்கொள்ள முடியும். മനോജ് സാറെ പോയി. മനോജ് സാർക്ക് என்ன சொல்ல போறீங்க? മനോജ് സാർ കാണാൻ ഭംഗിയുണ്ട്. ഭംഗിയുണ്ടോ? ഭംഗിയുണ്ടോ? ഓക്കേ. இப்படி எல்லாம் தப்பெல்லாம் சொல்ல கூடாது. അല്ല, ശരിക്കും പറയാ. ശുഭ മാമും അതേപോലെ നല്ല ചിരിച്ച മുഖത്തുണ്ട്, നല്ല ഭംഗിയുണ്ട്. വളരെ നന്ദി മോളെ. മലയാളം അറിയോ? കുറച്ച് അറിയും. நீங்க 4 பேர் மலையாளம் அறியோ, நான் தலைய சொரியோ. நான் போறேம்மா. அது ஓகே. குறைச்சு அறியாம அப்படின்னு சுபாஜி சொன்னாங்க. நீங்க குறைச்சு பேசினாலும் உங்களுக்கு மலையாளம் வராது. குறைச்சு ரோடு தான் குலைக்கணும். பாப்பாவை பாட விட்டல, நம்ம போலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் அனு. Thank you. ईश्वर सत्य है, सत्य ही शिव है, शिव ही सुंदर है, जागो करते को जीवन जो तुझागर है, सत्यम शिवम सुंदरम, सत्यम शिवम सुंदरम, सत्यम शिवम सुंदरम, सुंदरम, सत्यम शिवम सुंदरम,
शिवं सुन्दरम् அனு நல்ல சாங், நல்லா பாடுங்க. அனுக்கு இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் அந்த கீழே நோட்ஸ் பாடும்போது மட்டும்தான். ஜாகோட்டு கரு தேகோ அங்கே ஸ்ருதி கொஞ்சம் சேராமல் இருந்தது. அங்கே கீழே ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ராமாவத் மேத்தா அது பாடி பாருங்க ஒருத்தர். ட்ரை. ராமாவத் மேத்தா பதபமக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாதிரி ஸ்லோவாக கற்றுக்கிட்டு அப்புறம் ஃபாஸ்ட்டாக பாடினா வந்துடும். அப்புறம் மீதி எல்லாமே நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். அனு, எனக்கு வந்து உங்களோட வாய்ஸோட அந்த குவாலிட்டி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அனு. ஏன்னா இப்போ வந்து அனஞ்சியோட ட்ரைனிங்கில் வந்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டும் வந்து நல்லா ஓப்பனாக பார்ப்போது. அந்த நேரத்தில் ஜாஸ்தி வாய்ஸை வந்து மற்ற சமாச்சாரத்துக்கெல்லாம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணாத. நல்லா பாட்டை புரிஞ்சுண்டு பாடியிருக்கேன் நீ, சரியா? போக போக இன்னும் கொஞ்சம் அந்த குட்டி குட்டி லிட்டில் மிஸ்டேக்ஸ் வர்றது கூட நீ வராமல் பார்த்துக்கணும், சரியா? காட் பிளஸ் யூ. அனு, நிஜமாக அதாவது ஒரு அற்புதமான பாட்டு நீ பாடினது வந்து சாதாரண பாட்டு இல்லை, ரொம்ப விஷயமுள்ள பாட்டு. அது பாடும்போது தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டன்றது. நீ நல்ல சரணமெல்லாம் நீ வந்து பாடும்போது ரொம்ப சுகமாக இருக்குது, நல்லா பாடுற நீ.
ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ், ரொம்ப நல்ல வாய்ஸு, நல்லா பேசும். பாடும்போது நீயும் நல்லா என்ஜாய் பண்ணி பாடுவேன். அந்த எக்ஸ்ப்ரெசிவ் வாய்ஸோட எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. கீப் இட் அப். காட் பிளஸ்.